மோசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமே. அவசரமாய் அச்சாகும் நாம் கைகோர்த்த காதல் கதை. அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை. உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும். பொய் பூசாத நேசங்களே. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல். டுவெல்த்தில் என் பின்னாடியே சுற்றி வந்து இந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுன்னு தூதெல்லாம் அனுப்பினோம். ஆனா அந்த தூதர் ரிஜெக்ட் பண்ணிட்டா. சரியா, அது வேற விஷயம். பொண்ணு தான் ப்ரப்போஸ் பண்ணுச்சு ஆஃப்டர் 4 years. ஆஃப்டர் 4 years ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்த்டே விஷ் பண்ணது இவங்க தான். ஆச்சு, ஒரு பர்த்டே விஷ் பண்றதுலாம் தப்பு இல்லைல்ல. அப்புறம் வந்துட்டு பேசுறது வந்து ஒரு கேரிங் அஃபெக்ஷனோட இருந்துச்சா. அது காமன் எல்லாத்துக்கும் இருக்கிறதானே. அதில் வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி உங்க அண்ணி தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லு. அண்ணா சொல்லு. பேசின ஒரு கேர் அஃபெக்ஷனை பார்த்துட்டு சரி பையன் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், ஏற்கனவே நமக்கு ப்ரப்போஸ் வேறு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நானும் ஓகே சொன்னேன். உங்க பேர் 12வது நாள் 4 வருஷம் கழிச்சு தேடி வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோ. அண்ணா ஃபர்ஸ்ட் வந்தது தான் இவங்க தான். சரி ஆ அப்பாவா நீங்களான்னு கேட்டால் கூட நான் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி யோசிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு டேடி சொல்லிட்டு சொல்யூஷன் கூட எடுப்பேன். அது உங்களுக்கு தெரியும். ரொம்ப பாசமாக இருப்பீங்க, எங்கேயுமே எங்களையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லவ் யூ. நான் மிஸ் பண்ணேன் ரொம்ப. விளையாட்டாக போயிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் லைஃப்பில் போகிறேன். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணு. ஹாப்பி மேரிட் லைஃப் பிருத்வி அண்ட் மோனிகா. ஹாப்பியாக இருங்க. நிறைய பேர் 1000 சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஹாப்பியாக பண்ணுங்கள்.